ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குதுங்க. நானும் சீக்கிரம் எடிட் பண்ணணுன்னு ஒரு 2 வாரமாக இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி, அதாவது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி காலையில் தாங்க முடிக்க முடிஞ்சிச்சு. பார்த்தா சின்ன வேலை மாதிரி இருக்குது. ஆனால் ரியா குட்டிக்கு மாற்றி குட்டி பேபி மாற்றிக்கு ரியா குட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ரியா குட்டிக்கு ஃபீவர், வாமிட்டு. ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே. இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க. எல்லாமே நான் vlog எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு நான் எப்போயுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தாங்க ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு சிலர்லாம் நம்ம மேலே உரிமை எடுத்து கேட்குறாங்க. ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் கூட நம்மக்கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. நிஜமாகவே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை நம்ம பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் அதை நெகட்டிவாகவும் கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 இயர்ஸில் நான் நிறையா குட் சோல்ஸை, குட் ஹார்ட்ஸை ஏர்ன் பண்ணியிருக்கிறேன்னு தான் சொல்லணும். என்னடா வீடியோட ஸ்டார்டிங்லேயே இப்படி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்துட்டிங்கன்னா எனக்குமே இமோஷனலாக கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு சிலர் பண்ணுறதை பார்க்குறப்போலாம் நம்ம அப்படி பண்ணலையே, ஏன் நம்மளுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகேங்க, நம்ம vlogக்குள்ளார போயிடலாம். எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ரெகுலராக போகிற ஷாப்புக்கு தான் போவோம். பட் அத்தை இந்த கடையில் வாங்கியிருந்தாங்க, லக்ஷ்மி ஜுவல்லரின்னு சொல்லிட்டு. இது ப்ரமோஷன்லாம் இல்லைங்க. அங்கே உள்ளுக்குள்ளார வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி அத்தை சொன்னாங்க. நான் அப்புறம் அவங்கக்கிட்டேயுமே கேட்கல. ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம், என்ன எது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே நிறையா வீடியோஸுமே எடுக்கலைங்க. குட்டி பேபிக்கு வாங்கினது பார்த்துட்டிங்கன்னா இந்த பேங்கிள்லாம் அட்ஜஸ்டபிளாக வாங்கியிருந்தேங்க. 6 கிராமுக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு. எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. பேங்கிளோட டோட்டல் வெயிட் 6 கிராம் 10 மில்லி இருந்துச்சுங்க. அன்றைக்கி கோல்டு ரேட் பர் கிராம் பார்த்துட்டிங்கன்னா 9150 rupees. ஸோ டோட்டலாக ஜிஎஸ்டி ஒரு 1800 சேர்த்தி நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா 61,500 வந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ரொம்பவே கம்மியான வேஸ்டேஜ். ஏன்னா இதில் எந்த வித ஒரு பெருசாக ஒர்க் இல்லைங்க. அதனால நான் அட்ஜஸ்டபிளாக தான் ரியா குட்டிக்குமே எடுத்திருந்தேன். 3 வருஷம் போட்டு அழகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசான போடுறாங்களோ போடலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்மே எனக்குள்ளார இருந்துச்சு. 2 கிராம்லேருந்தே இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் சீக்கிரம் மெலிஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பேக்கிங் ஒர்க் தாங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அது சிட் போட்ட கிளிப்பிங்ஸ் தாங்க. அவங்களும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கோல்டு ரேட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எங்கேயோ போயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்த்திங்கன்னா 10,000 கிட்ட இருந்தது பர் கிராமு. 700 பக்கம் வித்தியாசம் இருந்துச்சுங்க நான் எடுத்ததுக்கும் இப்போத்துக்குமே. அப்போ ஒரு கிராமுக்கே 700 அப்போ ஒரு பவுனுக்கு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்சதை அப்புறம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் சிட் போடுறது என்ன பொறுத்தளவுக்கு நல்லது தாங்க. வருஷத்துக்கு 1 பவுன் இல்லைனா அரை பவுன் சேர்த்தா கூட குழந்தைய வச்சுருக்கவங்க, அது கேர்ள் பேபியாக இருக்கட்டும் இல்லை பாய் பேபியாக இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்சதை நம்ம அவங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி தானே நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சாரீ, அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி வேர் எல்லாமே டிஸ்பேட்ச் இருந்ததுங்க. நான் என் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். தனியாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாதுங்க. வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. நான் காலேஜ் படித்த அந்த 3 வருஷமே இப்போ பார்க்குற ஒரு சில இந்த 2K கிட்ஸ்க்கெலாம் இது என்ன கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணேங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் நியூஸ் பேப்பர் படித்தேன். என்கிட்ட நான் இங்கிலீஷ்லேயே பேசிக்குவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா கண்டிப்பாக சிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ என்கிட்டயே நான் பேசிப்பேன். டெய்லியும் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க 3rd ரவுண்ட்லன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சிலருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. இல்லைங்க, நான் பியூராக ஐடியில் தான் இருக்கேன். டே ஷிஃப்ட்டு தான் பார்க்குறேன். இப்போ எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நிஜமாக இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை என்ன மாதிரி ஆப்டிடியூட் கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லைங்க. ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே கேப் ஆயிடுச்சு. ஸோ அது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணல. ஸோ அதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா
கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நான் வந்து அவுடேட்டடாக இருக்கேன்னு தான் வந்துட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த கம்பெனியுமே ட்ரை பண்ணலங்க. எனக்கு இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. ஸோ எனக்கு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நிஜமாக என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா குட்டீஸு ஹஸ்பண்ட்க்கெல்லாம் இங்கே தானே. அதனால் பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே ஐடியில் இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாம். பேக்கேஜுமே பார்த்துட்டிங்கன்னா டபுள் த டைம்ஸ் ட்ரிபிள் த டைம்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க. எனக்கு பேக்கேஜ் கம்மி தான். அதுதான் நம்ம ஊர் கம்ஃபர்ட் ஜோனு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு தாட் எனக்கு. இந்த வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்துட்டு எடுத்தது. அதுக்கு முத நாள் நம்ம கோயில் வச்சுருக்கிறதுனால பார்த்துட்டிங்கன்னா வருஷம் நம்ம தான் பூஜை வந்துட்டு பண்ணுவோம். ஒரு சிலர்லாம் பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் வேலைன்னு பார்த்தா நம்ம தாங்க செய்யணும். பிரசாதம் செய்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம தான். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அதுவுமே வந்து விலாக் எடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு விலாக் எடுத்தேன் அப்படின்னு வந்து தோணுச்சு. தம்பி சூப்பராக சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. தம்பி தான் பூஜை பண்ணுறான். ஃபஸ்ட்டு அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அப்பாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேலைக்கும் போகிறதுனால அவர்னால காலையில் பண்ணிட்டு போக முடியறதில்ல. அதனால் தம்பியே வந்துட்டு பண்ணிக்கிறான். அவ்வளோ அழகாக இந்த டைம் இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணேன். ஆனால் அலங்காரமே சாமிக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. முத நாளே இந்த மாதிரி லைட் போட்டு மாலை தோரணம்லாம் கட்டி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு விநாயகர் சதுர்த்தியுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது ஒரு சொந்த விசேஷம் மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்கும். ஆனால் என்னென்னா அம்மா ரொம்ப க்ளீனாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால தான் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா சமைக்க மாட்டோம் நான்வெஜ். மேலே டெரஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லைனா கீழே எங்கள் வீட்டில் வந்துட்டு குக் பண்ணிக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக அம்மா மகேஷ் அக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தியெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா பிரசாதம் பண்ணியிருந்தாங்க. நம்ம லாஸ்ட்டாக அந்த ஓப்பன் பண்ணி பார்த்ததோட சரிங்க என்னென்னு சொல்லிட்டு பின்ன ஒரு சின்ன ஹெல்ப் கூட பெருசாலாம் என்னால் அன்றைக்கி பண்ண முடியல. ஏன்னா ரியா குட்டி குட்டி பேபி மாறி மாறி நான் அவங்கள பார்த்துக்கிறதே மித்தவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா ரியா குட்டி ரொம்ப துடுன்னு இருக்குது. ஸோ ரியா குட்டியை கண்ட்ரோல் பண்ணி நீ வச்சுக்கிட்டா மட்டும் போதும்னு என்னை வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அவங்க எல்லோரும் வேலை செய்கிறதுக்கு வந்து போயாச்சு. அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பார்சல் எல்லாமே வந்திருந்ததுங்க. ஸ்டாக் வந்துட்டு எடுத்துருந்தேன். இந்த டோலா சில்க் வந்து ஒரு சிலர் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ரேட்டுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துட்டு இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் பீசஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறோங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி வியருமே வந்திருந்தது. தம்பி எப்படி ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கம் தர போட்டாச்சு பூஜை பண்ணுறக்கு. ஸோ அதுக்குள்ளார இந்த வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பார்சல் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணேன். அண்ட் நம்மக்கிட்ட மெட்டர்னிட்டி வியருமே வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சாரியுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுலேயுமே கலர்ஸ் இருக்குங்க, ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில கமெண்ட்ஸ், உங்களுக்கு என்னப்பா அம்மா வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அத்தை தான் வந்து நிலன்குட்டியை வந்து வச்சுருந்தாங்க. நான் எங்கே போனாலுமே எனக்கு யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா நான் வீடியோஸ் வந்து எடுக்கிறேன், இல்லைனா ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டுங்க. ஸோ ஆப்வியஸாக யாராவது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட வேலையை வந்து பார்க்க முடியும். டே கேர்லாம் இருக்குது. நம்ம இப்போ சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குழந்தை ஒரு 6 மாத குழந்தைய கூட டே கேரில் விட்டுட்டு போகிறாங்க, இல்லைனா கேர்டேக்கர் வந்துட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஊர் சைடு இருக்கிறதுனால சித்தி அம்மா அத்தை அப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தங்களாம் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்த்துக்கிறதுனால மட்டுமே தான் நம்மளால் வந்துட்டு ஒரு வேலை செய்ய முடியுது. ஸோ சப்போர்ட் இருக்க போதே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஃபினான்ஷியலாக யாருனாலையுமே பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம நாளைக்கு திரும்ப செய்யணும். ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட வாங்குகிறோமோ வாங்கலையோ திரும்ப செய்கிற சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்தாரு அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அதில் வந்து எந்த வித ஒரு தப்பும் கிடையாது, கணக்கு வந்து கிடையாது. ஸ்டில் நான் வந்து ரியாலிட்டியை வந்துட்டு சொல்கிறேன். அப்படி இருக்கிற போது பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால மட்டுமே என் குழந்தைகளை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருக்கேன். இதுவே நான் வந்து ஒர்க்குக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து குழந்தைய நானே பார்த்துக்கலாம். அது ஈஸியாக அப்படின்னு அடுத்த ஒரு டிபேட் வந்துட்டு ஆரம்பிக்கும். அப்ராட்லலாம் அவங்கவுங்க குழந்தைகளை அவங்கவுங்க தாங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பார்த்திங்கன்னா ஆன்சைட் கிடச்சி அப்ராடில் இருக்காங்க. எனக்குமே ஆன்சைட் கிடச்சா நான் நாளைக்கு அப்ராட் வந்துட்டு போயிடுவேங்க. ஆனால் 2 குட்டீஸ் என்ன பண்ணுறது, 2 குட்டீஸை தனியாக கூட்டிகிட்டு போக முடியாது, அம்மாவையும் என்னால் தனியாக கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ 2 குட்டீஸை இங்கே விட்டுட்டு நான் மட்டும்தான் அங்கே போவேன். ஸோ அப்படிலாம் உங்களுக்கு ஏர்ன் பண்ணணுமான்னு ஒரு சிலருக்கு டவுட் வந்துட்டு இருக்கும்.
அது வந்து அவங்கவுங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன். ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா வேலை வேண்டாம் அப்படின்னு கூட விட்டுருவாங்க குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சிலர்னால கேர்டேக்கராவது வச்சு அவங்களுக்கு ஒரு கம்மி சம்பளத்தை கொடுத்துட்டு நம்ம போய் ஏர்ன் பண்ணி நம்ம கிட்ஸ்க்கு சேர்த்து வைக்கலாம். இல்லை அதுதான் அவங்களோட ஃபினான்ஷியல் இதாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. ஒரு அம்மாவுமே அவங்கவுங்க குழந்தைகளுக்கு வந்து பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. அப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு நினைக்கிறாங்க, நான் என் குழந்தைகளுக்கு நினைக்கிறேன். நீங்களுமே உங்கள் குழந்தைகளுக்கு வந்து அப்படி தானே நினைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்களால அவங்க அம்மா கூட இருக்க முடியலையா, இல்லை அந்த ஆதங்கத்தை நம்ம மேலே வந்து சொல்கிறாங்களா என்னென்னு வந்து எனக்கு தெரியல. அது நான் பாசிட்டிவ் வேவாக தான் வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு அம்மாவோ இல்லை மாமியாரோ யாரோ ஒருத்தங்க நம்ம குழந்தைய பார்த்துக்கிட்டாவே ரொம்ப சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா தேர்ட் பர்சன்ஸை நம்பி கேர்டேக்கர் கிட்டேலாம் விட்டுட்டு போகிறதுக்கு இது வந்து 1000 டைம்ஸ் பெட்டர். நம்ம உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க, நம்ம வந்து பிளஸ்டுன்னு தான் வந்துட்டு சொல்லணும். அன்றைக்கி டேவே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. காலையில் எல்லாருமே விரதம். ஸோ பிரசாதம் கொடுத்து முடிச்ச உடனே எல்லாரும் தட்டெடுத்துட்டு அவங்கவுங்க தட்டில் போட்டு சாப்பிட்றக்கு உட்காந்தாச்சு. எப்பயும் போல் செம்ம ஜாலியாக கதை பேசிட்டு சாப்பிட்டோம். அப்புறம் என்னங்க காலையில் நேரத்தில் எழுந்தது, நைட்டு லேட்டாக தூங்குனதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான டயர்டு. ஸோ இதுக்கடுத்து குட்டி தூக்கம் போட்டால் தான் அன்றைக்கி டே பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓடும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிட்டு ரெஸ்ட்டு தான் வந்துட்டு எடுத்தோம். இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் படிக்க போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குங்க.